வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா நவாசனா. நவாசனா போட் போஸ் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இட்ஸ் a வெரி பெஸ்ட் ஆசனா. ஏன் சொன்னோம்னா பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு வயிற்றுல நிறைய தொப்பை நிறைய சதை சேர்ந்திருக்கும். ஸோ நவாசனா பெஸ்ட். ஏன்னா இந்த ஆசனா வைக்கும் போதே உங்க வயிற்றுல ட்ரிகர்னா ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன வைப்ரேஷன்னா ஒரு பேலன்ஸ் பிடிக்கணும். அந்த பேலன்ஸ் பிடிக்கும் போதே என்ன ஆகும்னா உங்க வயிறுல வலி, கைண்ட் ஆஃப் வலி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நேரம் உங்க வயிறு ஒரு வெயிட்டை இல்லைன்னா ஒரு இறுக்கத்தை நிறைய நேரம் எடுத்துக்க முடியாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் இறுக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இறுக்கம் கொடுக்கும் போதுதான் உங்களோட டைஜஷன் ப்ராசஸ், உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபேட் உங்க வயிற்று பகுதியில் இருக்கிறத குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம நவாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நவாசனா பண்றதுக்கான நீங்க ஸ்ட்ரெயிட்டா காலை நீட்டிக்கோங்க. உட்காந்துக்கிறதுக்கு அப்புறமா உங்க பட்ல இருக்கிற போன் அது கரெக்டா கிரவுண்ட்ல, அதாவது ஃப்ளோர்ல கரெக்டா பதியுதான்னு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் பின்னாடி போனாலும் உங்களோட நவாசனாவை பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸ் முதல் தடவை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு காலை மட்டும் உங்க தொடையில கைய இப்படி வச்சு மேல தூக்கி பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு போகும்னுட்டு. போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க, இதுதான் நீட்டு டிஸ்டன்ஸ். அப்புறமா மெதுவா கையை விட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் பிடிக்க முடிஞ்சுதா பாருங்க. உங்க மூச்சு உள்ள வெளியே, மெதுவா மூச்சு உள்ள வெளியே, இந்த மாதிரி மூச்சு பெயர்ச்சி கம்பல்சரி பண்ணி ஆகணும். நீங்க பண்ணாத பட்சத்துல என்ன ஆகும், மெதுவா கீழே கால வைங்க. என்ன ஆகும்னா இங்க இருக்கிற அந்த பிரஷர் உங்க மைண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதனாலயே உங்களால ஆசனா பண்ண முடியாது. அதனால உங்க மூச்சுல நீங்க தியானத்தை வைக்கணும். சோ இன்னொரு காலையும் பார்க்கலாம். மெதுவா காலை உங்க கையை பிடிச்சு தூக்கிடுங்க. மெதுவா பின்னாடி போக ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெதுவா கையை விட்டு பாருங்க எவ்வளவு தூரம் போகும்னுட்டு. உங்க மூச்சுல தியானம் கொடுங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. மெதுவா உங்க தொடைய பிடிச்சு மெதுவா நீங்க காலை கீழே வைக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்பேரேட்டரி, அதாவது நவாசனாக்கு ஏத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆசனாவை ரெடி பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நவாசனா பண்ணலாம். நவாசனா எப்படி பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ மெதுவா காலை மேல தூக்கிக்கலாம். தூக்கும் போது உங்களால பேலன்ஸ் பண்ண முடியலன்னா உங்க தொடைய பிடிச்சுக்கலாம். இல்லாத பட்சத்துல பிராக்டிஸ் ஆனா இது. சோ மெதுவா காலை கீழே இறக்குங்க. இதனை சைடு வைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இவங்க முன்னாடி காட்டுவாங்க உங்களுக்கு எப்படி உங்க கால் எந்த லெவலுக்கு மேல போகும். எல்லாருக்குமே ஒரு லெவலுக்கு மேல போகாது. ஸோ மெதுவா தான் ட்ரை பண்ணு. நீங்க பின்னாடி போகும்போது இந்த இடுப்புல ஒரு கீழ் பகுதியே தான் கீழே உங்க தரைக்கு பதியும். அந்த பதியலை கரெக்டா ஃபார்மா வச்சுக்கோங்க. அந்த பதியலை நீங்க கொஞ்சம் ஆட்டி விட்டா கூட உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. இத பண்ணும் போது உங்க தசைகள் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். வலி எடுக்குதுன்னுட்டு விட்டுடாதீங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த வலி எடுக்கிறது ஒண்ணும் இல்லை, உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபேட், அந்த மசில்ஸ், எப்பவுமே ஒர்க் ஆகாத மசில்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நிறைய கேலரிஸ் பர்ன் ஆயிட்டு இருக்கு. சோ இதுதான் இந்த ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆசனாக்கு. சோ மெதுவா நீங்க காலை நீட்டி கைய ஃப்ரீயா விடலாம். ஒரு வலிக்கும் போது கையை இப்படி பிடிச்சுக்கலாம். அண்ட் மெதுவா திருப்பி காலை விடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்க தொடைகள், உங்க வயிறுல எல்லாம் வைப்ரேஷன் மாதிரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஸ்லைட்டா வலி எடுக்கிற மாதிரி. உங்க வலி எடுக்கும் போது மெதுவா காலை கீழே இறக்கிடுங்க. இதே இன்னொரு தடவை காட்டுறேன். மெதுவா காலை மேலே நீட்டுங்க. எவ்வளவு நீட்ட முடியுதோ, சில பேருக்கு இவ்வளவுதான் முடியும்னா இவ்வளவுதான். ஆனா கூனி வளையக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதனால நீங்க தொடைய பிடிச்சு மேல எழுப்பிட்டு கைய ஃப்ரீயா விடுங்க. வலிக்கும் போது பிடிச்சிடுங்க. இல்லைன்னா நீங்க இப்படியே ஃப்ரீயா விட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். மெதுவா கீழே இறக்கி வைங்க. இதுல மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாதான் உங்களுக்கு வலி எல்லாம் குறையும். நவாசனா எப்பவுமே வெயிட் லாஸோட ஒரு பெஸ்ட் ஆசனானே சொல்லலாம். நீங்க இந்த நவாசனாவை பாத்தீங்க, நீங்க வீட்டுல டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நான் இன்னொரு ஆசனாவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.